இயேசு புரான் என்ன சொல்றாங்க? நபிகள் இப்படி இயேசு உன் இனம் சார்ந்த ஒருவனே உன்னுடைய ஆட்சியாளனாக இருக்கணுங்கிறார். உன்னை ஆள்பவனாக ஆக்கு. உன் இனம் சார்ந்த ஒருவனையே, உன் இனம் சாராத அந்நியன் ஒருவனிடத்திலே உன் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்காதேங்கிறார். அவர் சொன்னா இறைவாக்கு, தேவதூதர் வாக்கு. சீமான் சொன்னா பாசிசம், மொழி சாவனிசம், இனவெறி. மோடி ஒரிசால ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதான்னு கேட்டா அது தேசப்பற்று, நேஷனலிசம். சீமான் தமிழ் நிலத்தை தமிழன் அடுத்தவன் ஆள்வதான்னு கேட்டா பாசிசம், இனவெறி, செரங்கு, சொறி. எத்தனை நாளை கத்துவ? செத்து போச்சு உன் கோட்பாடு. திராவிடம்னா என்ன என்று விளக்கி பேச துப்பு கிடையாது. தமிழ் தேசியம்னா நான் சொல்றேன், திராவிடம்னா என்ன பேசுங்க. தலைவரா, தொண்டரா, இரண்டாங்கட்ட தலைவரா, திராவிட அறிஞர்களா, யார்? பூரா ஏமாற்று, வெற்று ஏமாற்று. இவ்வளவு அநீதி நடக்குது. இந்த விக்கிரவாண்டியே ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிறீங்க. இவங்க திருமங்கலத்தில் ஒரு ஃபார்முலான்னு ஆரம்பிச்சாங்க. இது ஆல்வா எடிசன் ஃபார்முலா, ஐன்ஸ்டீன் ஃபார்முலா மாதிரி திருமங்கலத்தில் ஒரு ஃபார்முலா, வாக்குக்கு காசு கொடுப்பது. இப்போ ஒரு ஃபார்முலா, ஈரோடு கிழக்கு ஃபார்முலா எங்க அம்மாவுக்கு தெரியும். ஆடு மாடுகளை அடைப்பது போல பட்டியல காலையில் இங்கே கூட மாலை 3 மணிக்கு தான் கூட்டி போகிறான். அங்கே காலையிலே கூட்டி போயிடுவாங்க. கூட்டிட்டு போய் தொலைக்காட்சியை வச்சு விரும்பின சீரியல், விரும்பின படம், பிரியாணியா பிரியாணி, சைவமா சைவம், கறினா கறி, கோழினா கோழி சமைச்சு போட்டு திணறடிச்சு சீமான் பேசி முடிச்சு வீட்டுக்கு போனோன்னா திறந்து விடுறது. ஏன்னா இங்கே வந்துட்டான்னா, பேச்சு கேட்க வந்துட்டான்னா. இப்பவும் பாரு, என் மக்களுக்கும் பாரு, என் மக்களுக்கு பாரு, யாருக்கும் இங்கே வெக்கம் இல்லை, மானம் இல்லை, சூடு கிடையாது. அறுவைக்கு மாடுகளை அந்த அருவ மாடை ஏற்றிட்டு போவாமல்ல, அடிமாடு, இந்த ஆடு மாடுகளை ஏற்றிட்டு போவான்ல, அது மாதிரி மக்களை ஏற்றி அப்படியே பிடிச்சிட்டு போவான். அந்த இந்த வண்டியில் கூட்டிகிட்டு போய் இறக்கி விடுறது. எந்த தலைவனாவது இவர்கள் பேசும்போது மக்கள் தன் உணர்வு எழுச்சியில கைதட்டி நீ பார்த்திருக்கியா? தலைவர்கள் பேசும்போது எந்திரிச்சு போவான், கொடுத்த 200க்கு இது போதும்னு போயிட்டு இருப்பான். கொடுமை. ஒரு இடத்துல பதாக வச்சிருக்காங்க, ஒரு பதாக உன்னால் நம்ப முடியாத அப்புறம் வலைவெளியில் இருக்கு. அதுல ஐயா மோடி படம் இருக்கு. ஒரு நாய் 15 நிமிஷமா அவரை பார்த்து குலைச்சிக்கிட்டு இருக்கு. நாய்க்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லை. உண்மையிலேயே குறைக்குது நீ பாரு, இருக்குது நாய். அதுக்கு தெரியுது இந்த இவர்கிட்ட சிக்கிச்சுன்னா நாய் படாத பாட அந்த நாடு மக்கள் படுவாங்கன்னு. நம்ம நிலைமை இந்த நாட்டு மக்களுக்கு வந்திருக்குன்னு குலைக்குது. உனக்கு ஒன்றும் கிடையாது. அவன் அதிகாரம் எதற்கானது பாரு. இப்போ ஐபிசி இந்த செக்ஷன் அந்த எல்லா சட்டத்தெல்லாம் மாத்துறாங்கன்னாங்க. நீ நல்லா கவனிச்சு பாரு, அதில் என்ன அண்ணல் அம்பேத்கர் வகுத்த சட்டம் திருத்தம். அவன் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த சட்டத்தின் பெயர்களை எல்லாம் கொடுஞ்சட்டமாக கொண்டு வரதை தவிர்த்து அதுக்கு மேல சமஸ்கிருதத்தில் பெயர் வைக்கிறாங்க. இந்தியன் பீனல் கோடு அப்படி இல்லை, அது என்ன தண்டனை சட்டம் அப்படி இல்லை. இப்போ அதாவது பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நியாய சங்கீதா சமஸ்கிருதம். ஏன்? அதிகாரம். செத்து போன அவர்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க துடிக்கிறது. நாங்கள் செத்து கொண்டு இருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அதிகாரத்தை அடைய துடிக்கிறோம். ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு தான். செத்து போன அவர்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அதிகாரத்தை வைத்துக் கொண்டு துடிக்கிறார்கள். நாங்கள் செத்து கொண்டு இருக்கிற எங்கள் தாய்மொழியை மீட்க, காக்க, உயிர்ப்பிக்க அதிகாரத்தை அடைய துடிக்கிறோம். இவ்வளவுதான். திராவிடர்களுக்கு என் மொழி செத்தா என்ன? என் மொழி செத்தா தான் அதிகாரத்தில் இருக்க முடியும். படையாட்சியும் வரைய நாங்கள் சண்டை போட்டு செத்தா என்ன? நாங்கள் செத்தா தான் அதிகாரத்தில் இருக்க முடியும். சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம், சிந்துகிற ரத்தத்தை நக்கி குடிக்கிற ஓநாய்கள் தான் இந்த திராவிட இந்திய ஓநாய்கள். இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இந்த திராவிட பன்னிகளில் ரத்தம் குடிக்க ஒட்டி இருக்கிற உண்ணிகள் தான் இந்த கட்சிகள். தனித்துவமே கிடையாது. தனித்துவம்னா பிரபாகரன் பிள்ளைகளுக்கு தான் தனித்துவம் இருக்கு. இவங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்க ஐயா அம்பேத்ராஜன் சொன்னார்ல, அம்பேத்ராஜன் நடக்க முடியாதவனுக்கு ஊன்றுகோல்டா கூட்டணி இல்ல. கூட்டமாக நிற்பவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை,
தனித்து நிற்பவனுக்கு தான் துணிவும் வீரமும் தேவைப்படுது. நாங்கள் தனித்து நிற்கிறோம். காரணம், நாங்கள் வீரர்கள். உலகத்தின் தலை சிறந்த வீரன் பிரபாகரன் என்ற பெருமாவீரனின் பிள்ளைகள். அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கு கிடையாதுன்ட்டான். பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. எந்த வீரனும் கண்ணீர் ஏந்த மாட்டான். கண்ணீர் கோழைகளின் ஆயுதம் தான். அதனால நீ தோக்கடி என்ன எனக்கு என்ன ஆயிடுச்சு? யார்கிட்ட தோத்தேன்? என் தம்பிகிட்ட, எங்க அம்மாட்ட, பெரியம்மாட்ட, சின்னம்மாட்ட. நீ மனு கொடுக்க மட்டும் என்னை தேடுவ, ஓட்டு போட அவனுக்கே போடுவ. அதானே ஒரு அடிப்படை அறிவு தானே. நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிற, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறான். இதுதான் நடக்குது. உனக்கு நீ என்ன வச்சிருக்க? பள்ளிக்கூடம் வச்சிருக்கியா, கல்லூரி வச்சிருக்கியா, மருத்துவமனை வச்சிருக்கியா, மலை வச்சிருக்கியா, ஆறு வச்சிருக்கியா, ஏதாவது ஏரி வச்சிருக்கியா, குளம் வச்சிருக்கியா, குட்டை வச்சிருக்கியா, தண்ணி வச்சிருக்கியா? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது உனக்கு. எல்லாம் வருவா புரட்சியா அப்படியே தொலைக்காட்சியை திருப்பினா அது அப்படி இப்படி பேசுவான். அரசியல் ஆய்வறிஞர்கள், கருத்தியலாளர்கள் எல்லாம் பேசிவிட்டு கடைசியா கருணாநிதி வீட்டில் போய் மரவாசல் செஞ்சுட்டு இருப்பான். நல்லா பேசுறாரேம்பா, 2 நாள் நல்லா பேசுவான், மறுபடியும் கருணாநிதி வீட்டில் பெட்ஷீட் வச்சு படுத்து கிடப்பான். அதான் எங்க அப்பா மணியரசன் சொல்றார், திராவிட திண்ணையில் படுத்து அந்த வெண்ணெயை போடுற நக்கிட்டு சாப்பிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். இது வரும் கொள்கை கோட்பாடு.